கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்பதாகும். அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளில் கொடுக்கிறார். கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டாலும் அவைகள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையில் உள்ள பகுதிகளை நாம் வாசிப்போம் என்றால் தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவ்விதமாக இந்த 17ஆம் வசனத்தில் முதலாவது குறிப்பிடப்படுகிறது, அவையாவன மேட்டிமையான கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது கர்த்தர் வெறுக்கின்ற காரியம். மேட்டிமையான கண், அதாவது சுய பெருமை, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, மேட்டிமையின் நிமித்தமாக மற்றவர்களை குறைத்து மதிப்பீடு செய்வது போன்றவைகளாகும். தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. நேபுகாத்நேச்சார் தன்னுடைய மேட்டிமை நிமித்தமாகவே அவர் ஆட்சியிலிருந்து தள்ளப்பட்டு புல்லை மேயும் விலங்குக்கு ஒப்பாகி போனார் என்பதையும் வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் நாம் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே நமக்காக பலியாக்கி தமது பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டபடினால் நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. தேவனே எல்லா மேன்மைக்கும் உரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையில் உள்ள பகுதிகளை நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்கு போனார்கள். அவர்கள் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே பார்க்கும்போது பரிசேயன் தன் பெருமைகளையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி பேசுவதோடு இல்லாமல் அருகில் நின்ற ஆயக்காரனையும் குறை சொல்லி தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிறதை அங்கே காண முடிகிறது. ஆனால் அதே வேளையில் உடன் இருக்கின்ற அந்த ஆயக்காரனோ தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை பாவி என்று தாழ்த்தி விண்ணப்பம் செய்கிறான். தேவ பார்வையில் ஆயக்காரனே நீதிமானாக தெரிந்து கொள்ளப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. பாவி என்று தாழ்த்தும் போது தேவன் நீதிமானாக கண்டு ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். எனவே நாமும் கூட தேவனுக்கு முன்பாக மேட்டுமை காணப்படாதபடிக்கு பெருமைகள் அற்றுப்போக பண்ணி, நம்மிடத்திலே காணப்படுகின்ற பெருமைகளை அற்றுப்போக பண்ணி நம்மை முற்றிலும் தாழ்த்தி விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கும் போதும் அல்லது ஜெபிக்கும் போதும் தேவன் அதை கேட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் நிறைவான ஆசீர்வாதம் தந்தருள்வார் என்று விசுவாசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ச்சியுடன் என்றென்றும் வாழ்வோம். ஆமென்.